Allahu 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 Allah Allahu 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 Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فاتقوا الله إن الله شديد العقاب. قال النبي صلى الله عليه وسلم من حفظ سنتي أكرمه الله بأربع خصال. من حفظ سنتي أكرمه الله بأربع خصال. الهيبة في قلوب الفجرة، المحبة في قلوب البررة، السعة في الرزق والثقة في الدين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினித்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, மனிதனது வாழ்க்கையிலே அவன் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அந்த துறையிலே தனக்கான ஒரு வழிகாட்டியை, தனக்கான ஒரு முன்னோடியை, தனக்கான ஒரு ரோல் மாடலை ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த ரோல் மாடல் எப்படி இருக்கிறதோ அப்படியே தன்னை அமைத்துக் கொள்கிறான். ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பாக இந்த மேப்பில் தான் வீடு அமையப் போகிறது என்று ஒரு ப்ளூ ஸ்கெட்ச் ஒன்றை காட்டுகிறார். சில நேரங்களில் வீட்டையே அமைத்து ஒரு சிறியதொரு தோற்றத்தை உருவாக்கி இது போன்றுதான் வீடு அமையப் போகிறது என்று காட்டுகிறார். அதே போன்று அமைத்தும் தந்து விடுகிறார்கள். நினைத்து பார்க்கிறோம், ஒரு முஃமின் என்று சொன்னால் அந்த முஃமினுக்கும் ஒரு ப்ளூ ஸ்கெட்ச் இருக்கிறது, ஒரு முஃமினுக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. அந்த ரோல் மாடலை எடுத்தவன் நடக்கிற போதுதான் அவனது வாழ்க்கை துலங்கும். அவனது வாழ்க்கை அனைத்து வெற்றிகளையும் குவித்து தரும். அவனது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அந்த ரோல் மாடலை எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் இரவு பகலாக கையெழுத்தினாலும் கூட அவனது பிரார்த்தனை ரப்பிடத்திலே கபூலாகாது. இன்றுள்ள காலகட்டத்திலே, இன்றுள்ள சூழ்நிலையிலே சொத்து செல்வங்களை எல்லாம் இழந்தவர்கள் அநேகம். தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அநேகம். இந்த காலகட்டத்திலே அவர்கள் ரப்பினுடைய உதவியை பெற வேண்டும், ரப்பினுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் தனக்கான உள்ள ரோல் மாடலை எடுத்தவர்கள் நடந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ரப்பிடத்திலே இவர்களது பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனையாக மாறும். நினைத்து பார்க்கிறோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை. அந்த மேடையிலே சர் சையத் அஹ்மது கான், உங்களுக்கெல்லாம் தெரியும், அலிகாட் யூனிவர்சிட்டியை உருவாக்கியவர் சர் சையத் அஹ்மது கான். அவரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து அல்லாமா இக்பால் அவரும் அங்கே வருகை தந்திருக்கிறார். இருவருமாக சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டம் அது. சர் சையத் அஹ்மது கான் பேச தொடங்குகிறார். அவருக்காக பேச வாய்ப்பு தரப்பட்ட போது அவர் சொன்னார், நாம் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்றால் வெள்ளைக்காரன் எப்படி ஆங்கிலம் பேசுகிறானோ அதை விட ஒரு படி மேலாக நாம் பேச வேண்டும். அவன் எப்படி கோட் ஷூட் உடுத்துகிறானோ அதை விட ஒரு படி மேலாக நாம் உடுத்த வேண்டும். அவன் எந்த அளவுக்கு ஸ்டைல் இருக்கிறது அவனிடத்திலே
அந்த ஸ்டைலை விட, ஆங்கில ஸ்டைல் என்று சொல்வார்கள், அந்த ஆங்கிலேயர்களுடைய ஸ்டைலை விட நமது ஸ்டைல், நடை, உடை, பாவனை அனைத்திலேயும் முன்னேறி 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 அவர்களையும் தாண்டி நாம் சிகரம் தொட வேண்டும் என்று பேசினார் சர் சையத் அஹ்மது கான். ஏனென்றால் அவர் ஒரு முற்போக்குவாதி. அவரது சிந்தனை எப்பொழுதுமே கொஞ்சம் முற்போக்காகவே இருக்குமா. அதற்கடுத்து அல்லாமா இக்பால் ஷாயிர் அவர்கள் பேசுவதற்காக நிற்கிறார். அந்த ஷாயிருடைய உள்ளத்திலே ஆன்மீகம் இருந்திருக்கிறது, தஸவ்வுஃப் இருந்திருக்கிறது. அவருடைய தொடக்க காலம் ஒரு மாதிரியாக கிழிந்திருக்கிறது. அல்லாமா இக்பால் அவருடைய பிந்திய காலம் இருக்கிறதே, ஒரு ஷேഖிடத்திலே பைஅத் பெற்று அவரது சொல் பிரகாரம் நடந்து நபியவர்களின் ரோல் மாடலை தனது வாழ்க்கையாக ஆக்கி வாழ்ந்தவர் தான் அல்லாமா இக்பால். அவர் பேசுவதற்காக நிற்கிற போது அவர் சொன்னார், சர் சையத் அஹ்மது கான் அவர்கள், நாம் முன்னேறி 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 ஆங்கிலேயர்களை எல்லாம் முன்னேறி போய்விட வேண்டும். நாம் முன்னேறி முன்னேறி அவர்களது பேச்சை விட அழகாக, அவர்களது கோட் ஷூட்டை விட அழகாக, அவர்களது ஸ்டைலை விட நமது லைஃப் ஸ்டைல் மிக அழகாக இப்படி மாறிவிட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். முன்னேறி முன்னேறி மேலே போக வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பின்னேறி 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 हुजूर के जमाने को हम चले जाना चाहिए, सहाबा के जमाना को हमें चले जाना चाहिए. நாம பின்னேறி 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 நபி அவர்களின் காலத்துக்கு போயிடணும், சஹாபிகளின் காலத்துக்கு நாம போயிடணும். ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் மடமும் அங்கே இருக்க, சாணம் போட்டு கிடக்க, அங்கே சஹாபிகள் முசல்லாவை விரித்து தொழுதார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் கையேந்தினால் உடனே மலக்குகள் இறங்கினார்கள். அந்த நிலைக்கு நாம் பின்னோக்கி போக வேண்டும். நாம் பின்னோக்கி 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 சென்று சஹாபிகளை போட்டு நாம் மாற வேண்டும். நமது லைஃப் ஸ்டைல் சஹாபிகளாக ஆக வேண்டும். நாம் வைத்திருக்கிற முடி சஹாபிகளின் முடியாக இருக்க வேண்டும். हमारी बोल हुजूर का बोल बनना चाहिए, हमारी बाल हुजूर का बाल बनना चाहिए, हमारी चाल चलन सब हुजूर के चाल चलन बनना चाहिए. அந்த மாதிரி ஆயிட்டா பிறகு சஹாபாக்கள் எப்படி கை தூக்கினா உடனே மலக்குகள் இறங்கினார்களோ அப்படி நமக்கும் இறங்குவார்கள். எனவே நாம் முன்னேறி 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 ஆங்கிலேயர்களை முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. பின்னேறி 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 சஹாபிகளின் காலத்தை போய் நாம் எத்துவோம் என்று சொன்னாராம். உண்மை அதுதான் பெரியவர்களே. நினைத்து பார்க்கிறோம், நபி அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் வரக்கூடியவர் கடிதம் கொண்டு வருவார், ஹுசூரிடத்தில் தருவதற்காக கடிதம் கொண்டு வருவார். ஆனால் அந்த கடிதத்தை நான் இப்பொழுது யாரிடத்தில் தருவேன்? இங்கே அமர்ந்திருக்கிற 10 நபர்களிலே கோன் ஹுசூர் ஹை, இருக்கிற இந்த 10 பேர்ல முஹம்மத் கோன் ஹை. அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே, அத்தனை பேர் ஒரே மாதிரி முடி வச்சிருக்காங்களே, அத்தனை பேர் ஒரே மாதிரி தாடி வச்சிருக்காங்களே, அத்தனை பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுத்தி இருக்காங்களே, அத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்காங்களே. हुजूर के नबुवत की झलक हर सहाबी के पास था. நபி அவர்களுடைய நபித்துவத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு சஹாபிகளின் முகத்திலேயும் வெளிப்பட்டது, ஆடையிலே வெளிப்பட்டது, நடையிலே வெளிப்பட்டது, உடையிலே வெளிப்பட்டது, அவர்களது முடியிலே வெளிப்பட்டது, பேச்சிலே வெளிப்பட்டது, பார்வையிலே வெளிப்பட்டது. எனவே ஹுசூருக்கு அல்லாஹ் தந்த உதவிகள் எல்லாம் சஹாபிகளுக்கும் தந்து மகிழ்ந்தார். மதீனா நகரத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்தபோது உடன் இருந்தது யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனத்து மக்கள் காத்து கிடக்கிறார்கள் ஹுசூருடைய வருகைக்காக. ஹுசூர் உள்ளே போகவில்லை, ஹுசூருக்கு முன்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலில் போனார்கள். அங்கே மதீனத்து மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்துவிட்டு இவர்கள் தான் ஹுசூராக இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரும் கட்டி தழுவி முசாபஹா முஆனகா செய்து உருக்கி எடுத்து விட்டார்கள். எல்லாம் முடிந்த பிறகு சொன்னார்கள், நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஹுசூர் இவர்கள் தான் என்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தனை பேருடைய பார்வையிலேயும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசூராக தென்பட்டார்கள் என்றார்.
அந்த ஹுசூருடைய நடை, ஹுசூரின் உடை, ஹுசூரின் தாடி, ஹுசூரின் சால் சலன் போல் சால் சப்கே சப் நபி அவர்களின் அனைத்தும் அப்படியே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே வெளிப்பட்டதின் விளைவுதானே அனைவரும் முசாஃபஹா மோனகா செய்தார்கள். கடைசியாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் என்னை நபி இல்லை என்று அங்கே சொல்லி இருந்தால், நீங்கள் தான் நபி என்று சொல்லி இருந்தால் உங்களை போட்டல்லவா கஷ்டப்படுத்தி இருப்பார்கள். இப்பொழுது அனைவருடைய டெம்பரேச்சரையும் நான் குறைத்து விட்டேன். இப்பொழுது உங்களை நபி என்று சொன்னேன் யா ரசூலல்லாஹ், ஏனென்றால் யாரும் உங்களை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக என்றார். இந்த நிலை நம்மிடத்தில் வராத வரை, இந்த ஹாலத் நம்மிடத்தில் வராத வரை முஸ்லிம்களுக்கு துஆ செய்தால் கபூலியத் என்பது மிக 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 கஷ்டம் பெரியவர்கள். இந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். நம்முடைய நடை உடைகள் எல்லாம் மாற வேண்டும். ஹுசூரின் நடை உடைகளாக, சஹாபிகளின் நடை உடைகளாக மாற வேண்டும். அந்த நிலை வந்தால் எத்துணை கொடிய சக்திகளாக இருந்தாலும், எத்துணை விஷ சக்திகளாக இருந்தாலும், எத்துணை தீய சதிகளாக இருந்தாலும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் ஒன்றுமே செய்திட முடியாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இனிமேலாவது சுன்னத்துகளை எடுத்து நடக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானா. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.